2007ஆம் ஆண்டு டேவிட் ஃபின்ச்சருடைய இயக்கத்தில் ஜோடியாக் அப்படின்னு ஒரு ஃபிலிம் வந்தது. அந்த திரைப்படம் அமெரிக்காவில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் ஜோடியாக் திரைப்படம் உண்மை சம்பவங்களுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட திரைப்படம். அது மட்டுமல்ல, இன்றைய வரை தீர்க்க முடியாத அதாவது அந்த வழக்கை இன்னை வரையிலும் க்ளோஸ் பண்ணவே இல்லை. அந்த கொலையாளி யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த கொலையாளியுடைய ஸ்டைல் என்னன்னா, காவல்துறைக்கு சவால் விட்டு கொலைகளை நடத்துவான், துப்புகள்லாம் கொடுப்பான், ஆனால் கொலை நடக்கும், ஆனால் அவனை கண்டுபிடிக்கவே முடியல. இதுதான் ஜோடியாக் திரைப்படத்தினுடைய கதையாகவே இருந்தது. இந்த திரைப்படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு குற்றவாளியை பிடிக்க முடியலையே என்ற ஆதங்கத்தோட படம் முடியும் பொழுது நீங்கள் எழுந்து வருவீங்க. ஜோடியாக் திரைப்படம் நடைபெற்ற காலகட்டம் 1968 1983 வரை தொடர் கொலைகள். அந்த கொலைகள் எப்படி நடக்கும் அப்படின்னீங்கன்னா, தனிமையில் இருக்கக்கூடிய காதலன் காதலியை சாவடிக்கிறது தான் அந்த கொலைகாரனுடைய பொழுதுபோக்காகவே இருந்தது. இது அமெரிக்காவில் உண்மை சம்பவங்களுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்டது. மிக முக்கியமாக அதில் பத்திரிகையாளராக ஜாக் கேலியாங்கல் நடிச்சிருப்பார். ஒரு துப்பையும் கொடுத்துட்டு அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறையோடு சேர்ந்து அவர் ட்ராவல் பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன். இது 2007 இந்த திரைப்படம் வெளிவந்துச்சு. 2008 ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில் வெளியாகுது. அந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டக்ளஸ் பிரஸ்டன் அண்டு இட்டாலியன் ஜேர்னலிஸ்ட் மரியோ ஸ்பேசி. இந்த 2 பேரும் தான் சேர்ந்து 2008 ஒரு புத்தகம் எழுதுறாங்க. அந்த புத்தகத்துக்கு பேர் த மான்ஸ்டர் ஆஃப் ஃப்ளோரன்ஸ் எ ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதுறாங்க. நான் சொல்கிறது ஜோடியாக் 2007 வந்துச்சு. அந்த படம் தீர்க்க முடியாத நிறைய பிரச்சனைகளை சொல்லிச்சு இல்லையா, அந்த மாதிரி த மான்ஸ்டர் ஆஃப் ஃப்ளோரன்ஸ் எ ட்ரூ ஸ்டோரி அப்படின்ற ஒரு புத்தகத்தை அவங்க எழுதுறாங்க. அதாவது ஒரு எழுத்தாளர், அமெரிக்க த்ரில்லர் எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர், இத்தாலியை சேர்ந்த பத்திரிகையாளர் மரியோ ஸ்பெசி 2 பேரும் சேர்ந்து அந்த புத்தகத்தை எழுதுறாங்க. அந்த புத்தகம் 2008 ரிலீஸ் ஆகுது. நான் சொன்ன மாதிரி 2007 ஜோடியாக் படம் 2008 ரிலீஸ் ஆகுது. ரைட். இந்த கதையான தி மான்ஸ்டர் ஆஃப் ஃப்ளோரன்ஸ், இந்த கதையை வச்சுக்கிட்டு 4 எபிசோடாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மினி சீரீஸாக இந்த உண்மை கதையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.